ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தோன்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மால் வந்து இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து நம்ம என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கோம். நல்லா ஜாலியாக இருந்தது. சண்டே அப்படின்னா எங்கன்னா வெளில போகணும். சாட்டர்டே சண்டேலாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணும் போல தான் ஆசை இருக்கும். அதனால் நாங்கள் வந்து இந்த இருக்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாக மாலில் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த நியூ இயருக்கு. சரி, மாலில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தப்போ தான் எனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக் அங்கே இருந்தது. நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரும்போது அந்த சாக்லேட் கேக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த கேக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய டைம் நான் சாப்பிட்ருக்கேன் மாலில். இந்த கேக்கோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் மட்டும்தான். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அப்படியே நாங்கள் மாலை ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கேமிங் ப்ளேஸு, நிறைய கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து பாட்டிலில் வந்து ரிங்கு போடுற மாதிரி இருந்தது. ஆனால் யாருமே இதில் வந்து வின் பண்ண மாதிரி எனக்கு தெரில. நெக்ஸ்ட்டு நிறைய கேம்ஸ்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பர்கரும் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கினோம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்லா சாப்பிட்டாங்க. அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டே வந்தோம். நியூ இயருக்கும் கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் வந்து பொங்கலுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அழகான ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வச்சு பண்ணியிருக்காங்கன்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லைட் செட்டிங்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. கீழே லாஸ்ட்டாக அந்த கீழே வெளியில் போகிற இடத்துல தான் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.